19வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஒவ்வொரு முறையும் பேசும்போது சொல்லுவோம். இந்த 66 அதிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. இவைகள் வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களோடு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஸோ 66 புஸ்தகங்கள் வேதத்தில் இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற அந்த பைபிளில், இந்திய வேதாக சங்கத்தினுடைய பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புஸ்தகங்கள் தான் அதில் 66 அதிகாரங்களாக இருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டும் முதலாவதாக. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த முதல் நாளிலே நாம் அந்த வசனத்தை தியானிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் முதல் 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களுக்கு சமமாகவும், அடுத்த 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களுக்கு சமமாகவும் நாம் அவை ஒப்பிட்டு நாம் வாசிக்க வேண்டும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 66 புஸ்தகங்களை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது 39 புஸ்தகங்கள் நமக்கு பழைய ஏற்பாடு, 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நமக்கு விளக்கி சொன்னாலும் நாம் அவைகளை ஒவ்வொன்றாக தியானிப்பது மிகவும் அதிக நேரம் எடுக்கும் என்பதனாலே நாம் அதை குறித்து அதிகம் தியானிக்கலை. மாறாக நம்முடைய வாக்கு தத்துவத்திற்கு நாம் கடந்து போகிறோம். ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் 39 புஸ்தகங்களும் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது, அடுத்த 27 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதோடு மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றாற் போல அதனுடைய அமைப்பு இருக்கிறது. ஸோ பழையது எல்லாமே 39 புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே தேவன் சொன்னது, படைத்தது, பிடித்தது எல்லாமே அவர்களை மனந்திருப்ப அழைத்தது, அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ரூபாய் அனுப்பி அவர்களை நியாயம் தீர்த்தது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து நான் பார்க்கலாம். நீதிமொழிகள், நியாயாதிபதிகள், இன்னும் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டே வரும். முதல் 5 புஸ்தகங்கள் நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணம், உபாகமம் என்றும் 5 சட்ட புஸ்தகங்கள், மோசேயினுடைய பெண்டாட்டக் என்று சொல்லக்கூடிய புஸ்தகங்கள், இப்படிலாம் பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு சரித்திரம், 12 சரித்திரங்களை வாசிக்கிறோம். அப்புறம் 5 கவிதை நூல்களை வாசிக்கிறோம். அப்படியே வாசிக்கொண்டே போகலாம். அப்புறம் 5 தீர்க்கதரிசன நூல்களை வாசிக்கிறோம், பெரிய தீர்க்கதரிசனம். அப்புறம் 12 சிறிய தீர்க்கதரிசிகளை வாசிக்கிறோம். இந்த 39 புஸ்தகங்கள் நமக்கு உணர்த்துகிறது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். ஆனால் அவைகள் நமக்கு ஒரு நிழலை போலத்தான். ஆனால் அடுத்தது 27 புஸ்தகங்களை வாசிக்கிறோம் அல்லவா புதிய ஏற்பாட்டில், அவைகளெல்லாம் நிஜமாக இருக்கிறது. பாருங்கள், அவைகள் தான் நிஜம், அவைகள் தான் நமக்கு உண்மையை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 66 புஸ்தகங்களின் அடிப்படையிலே நாம் வாசிக்கலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏசாயாவிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறதோ, ஏசாயாவிலிருந்து ஒரு வசனம் எடுத்து வாசிக்கப்படுகிறதோ, ஏசாயாவிலிருந்து எப்பெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வருகிறதோ, அப்பெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய இந்த ஏசாயா நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆகவே முதலாவது அந்த கருத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் இன்றைக்கு எடுத்து வாசித்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற 66 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் 66 புஸ்தகங்களை விளக்கி சொன்னாலும் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது முதலாவது அதிகாரத்தில் உள்ள 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். 17, 18, 19 வாசிப்போமா? 18, 19, 20 வாசிப்போம். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் மஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாதீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. முதலாவது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசித்த இந்த 3 வசனங்களை வாசித்தோம் அல்லவா? 18, 19, 20. 19 நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய முந்தின வசனத்தையும் அதனுடைய பிந்தின வசனத்தையும் நாம் வாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த 3 வசனங்களிலே நம்முடைய காரியங்கள் நமக்கு இன்றைக்கு விலைக்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள். ஸோ 19 நாம் வாசித்தோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள்.
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நல்ல கவனிங்க, நன்மை என்று சொல்வது அது ஒருமை போல இருந்தாலும் அதில் நன்மைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நன்மையா இல்லை, கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நலமானதாய் கொடுக்கிறார், நலமானதாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்குத்தத்தமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் பாருங்கள். ஆக நன்மை என்று நாம் பார்த்தா ஒன்றல்ல, அது பன்மையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்று நம்மை அழைக்கிற பொழுது இந்த சத்தியத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். அன்றைக்கு அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்து அவர்களோடு எனக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று ஆரம்பிக்கும் வசனத்தில், 2வது வசனத்தில். ஸோ ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவினுடைய ராஜாக்களாகிய எலியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களை நாட்களிலே யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யூதேயா, எருசலேம், யூதேயாவில் தான் இருக்குது, எருசலேம் இருக்கிறது பாருங்கள். ஸோ அதை கண்ட அந்த தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசி மூலமாக உணர்த்துகிறது தான் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள். ஆகவே அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அவைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்தான் அது நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், மாடு தன் எஜமானனையும், நல்ல கவனிங்க, கழுதை தன் ஆண்டவரினுடைய முன்னணியையும் அது அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாததும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்கிறார்கள். நம்மை அறிவில்லாத உணர்வில்லாத ஒரு ஜனமாக ஆண்டவர் நினைக்கிறார். அதுதான் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு உரைக்கிற காரியங்கள். மாடு தன்னுடைய எஜமானை அறியும், கழுதை தன்னுடைய ஆண்டவரின் முன்னணியும் அறியும். ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இப்போ தொடர்ந்து நீங்கள் வாசித்தனே போகலாம், நிறைய காரியங்கள் அதில் வரும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், வழக்காடுவோம், வாங்க, வந்து உட்காருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வாங்க, நாம் உட்கார்ந்து பேசுவோம், நீங்களும் நானும் பேசுவோம். நீங்கள் வாருங்கள், வந்து என்னோடு கூட அமருங்கள், நாம் காரியங்களை குறித்து ஒருவர் வாக்குவாதம் பண்ணி நாம் விவாதித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். வழக்காடுவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஏனென்றால் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர், பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைத்திருக்கிறார். பாருங்கள், அப்போது பழைய ஏற்பாட்டில் முதலிருந்தே அவருடைய காலமெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம எப்படி மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்யணும், பாவங்களை விட்டுவிட வேண்டும், பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் அவர் பிரியப்படுகிறார். ஆனால் முதல் புஸ்தகத்திலேயே, ஆதி ஆகமத்திலேயே நாம் பார்க்கிறோம் அவன் பாவம் செய்கிறது. அவனை பாவம் செய்ய வேண்டான்னு தான் அவர் சொல்கிறாரு. பாருங்க, ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை புசியாதேன்னு சொல்கிறாரு. அங்கேயே அவன் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான். தேவனுடைய வார்த்தையை மீறுவது என்பது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நிறைய மக்களை பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கிறோம். சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை எடுத்திருக்கிறாங்க, பைபிளை வச்சிருக்கிறாங்க, அல்லேலூயாங்கிறாங்க, ஸ்தோத்திரங்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க, ஓசானாங்கிறாங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் அவர்கள் மனம் திரும்புகிறார்களா, மனம் பொருந்துகிறார்களா? பார்த்தீங்களா, அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மனம் பொருந்துகிறார்களா, மனம் திரும்புகிறார்களா? மனம் பொருந்தலை, மனம் திருந்தலை, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் வாங்க வழக்காடுவோம், வாங்க, உங்கள் பாவம் எவ்வளோ செக்க சேவைன்னு இருந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆங்கிலத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த கலரை அழிக்கவே முடியாதுங்கிறார் பாருங்கள். Scarlet or crimson was the color of the deep red permanent dye, and its deep stain was virtually impossible to remove from clothing. ஒரு துணியில் இருக்கிற அந்த கரையை எடுக்க முடியாது, எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கிரிம்சன் ரெட்டாக இருக்கலாம், அது ஒருவேளை ஸ்கார்லெட் ரெட்டாக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த டை போடப்பட்டிருக்கிறது.
அந்த கிளாத்திங்கிலிருந்து அதை எடுக்க முடியாத அளவுக்கு, ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு அது மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாருங்கள். த பிளட் ஸ்டெயின்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மர்டரர் ஆர் ப்ராபபிளி இன் த இன் தோஸ் ஹேண்ட்ஸ் பாருங்கள். அப்போது கொலை வெறி பிடித்தவன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கைகளெல்லாம் இரத்த கரைகளாக இருக்கிறது. இரத்த கரைகளாக இருக்கிற அந்த கரைகள் நிறைந்த அந்த ஆடையை அவன் உடுத்தியிருக்கிறான். அவன் ஒரு கொலை தான் செய்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களை குறித்தான ஒரு எச்சரிக்கையான செய்தியை பார்க்கிறோம். அது ஃபுல் ஆஃப் பிளட், இயேசுவின் இரத்தத்தை போல அந்த இரத்தத்தை உடையதாக இருக்கிறது. அது இயேசுவின் இரத்தம் இல்லை, அது ஸ்கார்லெட் அல்லது கிரிம்சன் ரெட்டில் அடிக்கப்பட்ட டையாக இருக்கிற ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நிறமாக இருக்கிறது. அதை அவள் சீக்கிரமாக நம்மால் எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கரையாக இருக்கிறது என்று சொல்கிறார் பாருங்கள். அந்த கரை நான் பார்க்கிற பொழுது அவைகள் தான் ஸ்டெயின்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மர்டரர் என்று எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நாம் அவைகளை எப்படிப்பட்டதாக வைத்திருக்கிறோம் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அந்த சிகப்பு நிறம் அவ்வளோ கொடுமையான ஒரு நிறமாக காட்டப்படுகிறது பாருங்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையான எல்லாம் சிகப்பு சட்டை போட்டு வரதை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையான சிகப்பு புடவை கட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாருமே ரத்தாம்பரமாக வர்றதை நான் பார்க்கலாம். அது பிளட் ஷெட்னு நம்ம சொல்கிறோம். அழிக்க முடியாத கரை என்று சொல்கிறோம், எடுக்க முடியாத கரை என்று சொல்கிறோம். அதை வெள்ளை வெளியேறு என்றும் அதை சுற்றிலுமாய் அதை பரிசுத்தப்படுத்தி அவர் சுத்திகரித்து நமக்காக அவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் இயேசுவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதலில் வரக்கூடிய காரியங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், முன்னாள் உயிரோடு கூட எழுந்தார். இரத்த கரைகள் எல்லாம் மறையும்படியாக. பிரியமானவர்களே, அவர் மாத்திரம்தான் அந்த இரத்தத்தை அகற்ற முடியும், நீக்க முடியும். நம்மால் நீக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அவ்வளோ கடினமான ஒரு கலர் நிறம் அது என்று சொல்கிறார்கள். ஆகவே தான் உங்களை கழுவி நீங்கள் சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். ஓயுங்கள்ங்கிறார். கம் அவுட், டேக் ரெஸ்ட், வந்து ஓய்வெடுங்கள், போதும், பண்ணின பாவம்லாம் போதும் என்று சொல்கிறார். அப்போ அந்த பாவ கரைகளை நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். இந்த ஸ்கார்லெட் ரெட் என்று சொல்கிறார். வழக்காடுவோம், வாங்க நாம் உட்கார்ந்து பேசுவோம். பேசிட்டு நம்ம என்ன செய்வோம்? உங்களுடைய பாவங்கள் சிவர் இருந்தாலும் மழையை போல அதை நான் வெண்மையாக்குவேன், அவைகள் நெத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று நான் பார்க்க போகிறோம். சரி, ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேச நன்மையை புசிப்பீர்கள் என்று பார்த்தீங்க. மூன்றாவது பாருங்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இன்றைக்கு வரையில் இந்த இரக்கத்தின் காலத்தில் நம்ம இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். 7 தடவை இல்லை, 7 தடவை மன்னிக்க சொன்னார். அதுதான் தேவனுடைய காரியம். இன்றைக்கும் ஒரு மன்னிக்கிற இயேசுவாகவே இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பாவ கரைகள் இரத்தமெல்லாம் கரைய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த ஏற்றுக்கொள்வதிலே தான் அது அமைகிறது. நாம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கர்த்தர் நம்முடைய கரங்களை எல்லாம் கழுவுகிறார், இரத்த கரைகளை எடுத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். மாட்டோம் என்று சொன்னோம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நமக்கு வரக்கூடிய காரியம் என்ன? நாம் பட்டயத்துக்கு இரையாவும், நாம் கர்த்தருடைய வாய் சொன்னபடி நாம் இரத்தத்தின் பிள்ளைகளாக மாறிடும். அப்போது இது ரெண்டும் வேண்டாம், நடுவில் உள்ளதுதான் வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா, அதுதான் இன்றைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மனம் பொருந்தி நீ சொல்வதை நான் கேட்டு செவி கொடுத்து நான் தேசத்தின் நன்மையை புசிப்பேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சொன்னால், இந்த வாக்குத்தத்தமானது உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும், அது உண்மையாகும். அதை தான் நீங்கள் இன்றைக்கு பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நாம் மாட்டோம் என்று சொல்வதற்காக அல்ல,
மாறாக நாம் இந்த வசனத்தின்படியாக அவரோடு கூட நாம் மனம் பொருந்த வேண்டும். மனம் 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 மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். மனமது செம்மையானால் மந்திரமே ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சொல்லலாம் பாருங்கள். ஸோ மனம், நம்முடைய மனம் தேவனுடைய மனதோடு பொருந்த வேண்டும். ஒரு மனம் வர வேண்டும். இதை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரே மனம் ஒரே மனம் ஒரே மனம் என்று சொல்லி அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அந்த ஒரு மனம் நமக்குள்ளே வருகிறதா? வரதே கிடையாது. காரணம் என்ன? நாம் அதன் பிள்ளைகளாக நாம் மாறுவதே கிடையாது. மாறாக நாம் மனம் பொருந்துவோம். தேவனோடு மனதோடு நம்முடைய மனதை உள்ளே செலுத்தி அது ரெண்டும் ஒன்றாகி நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நிச்சயமாகவே நாம் தேசத்தினுடைய நன்மையை புசிக்கிறவர்களாக மாறுவோம். ஆகவே தேசத்தின் நன்மையை புசிப்போம் என்று நாம் விசுவாசத்தோடு கூட இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் எடுத்து வாசியுங்கள் 18வது வசனத்தை. சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. சகல சேர்ந்து கொண்டு வரட்டும். யார்? இது 26வது வசனம். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்று சொல்றார். ஸோ வா வழக்காடுவோம் என்று சொல்கிறாரு. உட்காருன்னு சொல்கிறாரு. பேச ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய பாவம் சிவர் இருந்தால் அது வெண்மையாய் மாத்திரங்கிறாரு. அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் அது பஞ்சை போல வெண்மையாக்குறேன்னு சொல்கிறாரு. எல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்மளை சொல்கிறாரு, நீ சொல்லுகிறார். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு நீ சொல். உன் பாவங்களை அறிக்கையிடு, உன் குற்றங்களை அறிக்கையிடு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா விதமான காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக வந்து அறிக்கையிடு. உன் பாவங்களை நீ அறிக்கை செய்கிற பொழுது, நீ வந்து சொல்லுகிற பொழுது, அந்த பாவத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க வல்லவனாக இருக்கிறேன். மாறாக நீ சொல்லாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அவைகள் உனக்கு ஒரு நன்மையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறதே கிடையாது. என்றைக்குமே நீ மனம் திரும்பலை, மனம் பொருந்தலை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலை, தேசத்தின் நன்மையை நீ புசிக்கவே மாட்டாய். ஆகவே சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாக விளங்கட்டும். அவருடைய சாட்சியுள்ள அந்த வாழ்க்கை நமக்கு மிக முக்கியம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நம்முடைய பாவங்களையும் நாம் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க வேண்டும். அவைகள் எப்படி இருந்தாலும் அவைகளை கண்டுபிடித்து அவைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவங்களை நாம் அறியாத வரையில் நம்மால் அவையிலிருந்து வெளியில் வரவே முடியாது. பாவங்களை ஒத்துக்கொள்ளாத வரையில் அவைகளை அறிக்கை செய்ய முடியாது. பாவங்களை நாம் ஒரு காலம் நம்ம இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் நாம் செய்த அந்த பாவங்களை நாம் தான் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவங்களை விட்டு நாம் தான் ஒழிக்க வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து நாம் தான் கழுவப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. பர்வதங்களே, பூமியில் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார் என்று சொல்கிறார். ஸோ இந்த வழக்கு தான் இன்றைக்கு உட்கார்ந்து பேசுவோம். வாருங்கள் உட்கார்ந்து பேசுவோம். உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள், எனக்கு முன்பாக சொல்லுங்கள். நான் அவைகளை மாற்றுகிறேன், நான் அவைகளை வெண்மையாக மாற்றுகிறேன், பஞ்சை போல மாற்றுகிறேன். சொல்லுங்கள், என்கிட்ட வந்து பேசுங்க, என்கிட்ட நீங்கள் வழக்காடுங்கன்னு சொல்கிறாரு. மாறாக நாம் அவர்கிட்ட வந்து பேசாமல் உட்கார்ந்து வந்தோம் என்று சொன்னால் ஒரு நன்மையும் கிடையாது. நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் நாம் அறிக்கை செய்தால் மாத்திரமே அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். இல்லை என்று சொன்னால் நம்மால் விடுதலையாக்கப்படவே முடியாது. பாருங்கள், ஆகவே நாம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் அந்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளை அறிக்கை செய்து அவைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். அவைகளாலே நாம் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். பஞ்சை போல நாம் மென்மையாக மாற வேண்டும். அதற்கு தேவனோடு நாம் மனம் பொருந்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சங்கீதத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 51:7. சுத்திகரியும் சுத்தமாவேன், அப்பொழுது உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன்னு சொல்றாரு பாருங்க. ஸோ நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து வாங்க உட்காருவோம் வழக்காடுவோம்னு சொல்றாரு இல்லை, பாவங்களை அறிக்கை செய்ய சொல்றாரு பாருங்க. முதல்ல நம்முடைய இரத்த கரைகளை போக்கும்படியாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக அவைகளை நாம் மறுக்கவோ கூடாது என்று சொல்லி நாம் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈசோப்பினாலே சுத்திகரியும், ஈசோப் புல்லினால் என்மேல் தெளியும், நான் தூய்மை ஆவேன் என்று சொல்லி நாம் திருச்சபையிலே பாடுவதை நாம் பார்த்துருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் ஈசோப் புல்லினாலே நம்ம மேல் தெளிக்கிற பொழுது நாம் சுத்தமாகிறோம் என்று சொல்லி அந்த ஈசோப் புல்லை தான் அந்த நாளிலே சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படி நாம் வாசிக்கிற பொழுது அவர் ஈசோப் புல்லினாலே நம்ம சுத்திகரித்தார் என்று சொன்னால் நாம் சுத்தமாவோம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை நீ கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்கிறான். நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் அந்த அறிக்கையானது நம்முடைய வாழ்க்கையில் சுத்தத்தை கொண்டு வருகிறது, பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறது. நாம் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது நாம் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். ஆகவே நாம் மனம் பொருந்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். ஸோ மனம் திரும்புதலும் செவி கொடுத்தலும் தான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. ஸோ ஒப்புரவாகுதலினுடைய அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நாம் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை, நாம் வெறுமையாகிறோம். நாம் அவரோடு உட்கார்ந்து பேச நமக்கு தகுதியும் இல்லை, நாம் அவரோடு வழக்காடுவதற்கும் தகுதி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது வாங்க வழக்காடுவோம் என்று சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், அவைகளை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே துவைத்து வெளுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் போய் நிற்கிறதை பார்க்கிறோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று பாடுவோம். அவர்களுடைய காரியம் என்னவென்று நாம் உணர முடியுமா? அவர்களெல்லாம் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே துவைத்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் அந்த வெண்மையான ஆடையை உடுத்தி கொண்டு குருத்தோலை கையில் ஏந்தி கொண்டு அங்கே பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்கிறாரு, ஆண்டவனே உமைக்கே தெரியும் என்றேன், நான் என்னென்னலாம் செஞ்சேன், என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய அக்கிரமங்கள்லாம் என்ன எல்லாம் உமக்கு தெரியும். ஆனாலும் நீர் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர். நான் அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், அவைகளை அறிக்கை செய்கிறேன். அவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், என் கைகளை சுத்திகரியும், இரத்த கரைகளை கழுவியர்களும், என்னை வெண்மையாக்கியர்களும். அறிக்கை செய்கிற பொழுது என்னோடு கூட ஒப்புரவாகும். நாம் எல்லாவற்றையும் விட்டு உம்மோடு கூட ஒப்புரவாகிற பொழுது கர்த்தர் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். நாங்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நாங்கள் எங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் நாங்கள் எல்லாம் துவைத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தார் என்று வாசிக்கிற அந்த வசனத்துக்காகத்தான் இவ்வளவு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் மனம் பொருந்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது பாவ அறிக்கை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு அந்த அறிக்கை செய்ய முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டால் தான் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிறது பாருங்கள். யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காம, ஆண்டவருடைய வசனத்தை கேட்காம நமக்கு அந்த உணர்வு வரப்போகிறதே கிடையாது. அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், ஆண்டவரே நான் பாவி, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை நம்ம உணர்த்தணும். அந்த உணர்த்துகிற பொழுது தானே நாம் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்கிற பொழுது தானே விட்டு ஒழிப்போம்.
விட்டொழித்த பிற்பாடு தான் தேவனோடு ஐக்கியமாகும், தேவனோடு ஒப்புரவாகும். அதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கிறது பாருங்கள். ஆகவே நாம் நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஒப்பு கொடுத்தால்தான், ஒவ்வொருவே ஆனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நான் பாடுறேன், பழைய பாடலை கேளுங்க. தெரிந்த பாடல் தான், நீங்களும் சேர்ந்து கூட பாடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனமே ஆண்டவரை போற்று, தினமும் ஆண்டவரை போற்று. மனமே ஆண்டவரை போற்று, தினமும் ஆண்டவரை போற்று. சோதனை உன்னை தொடர்கையிலே ஆண்டவரை போற்று. சோதனை உன்னை தொடர்கையிலே ஆண்டவரை போற்று. வேதனையில் நீ வீழ்கையிலே மனமே ஆண்டவரை போற்று, தினமும் போற்று. மனமே ஆண்டவரை போற்று. கவலையில் நீயும் அழுகையிலே ஆண்டவரை போற்று. கவலையில் நீயும் அழுகையிலே கண்ணீரை நீ வடிக்கையிலே ஆண்டவரை போற்று. மனமே ஆண்டவரை போற்று. நமோம் ஆண்டவரை போற்று. மனமே ஆண்டவரை போற்று. தினமும் ஆண்டவரை போற்று. உலகம் உன்னை வெறுக்கையிலே ஆண்டவரை போற்று. உலகம் உன்னை வெறுக்கையிலே ஊரார் உன்னை வெறுக்கையிலே ஆண்டவரை போற்று. மனமே ஆண்டவரை போற்று. தினமும் ஆண்டவரை போற்று. மனமே ஆண்டவரை போற்று. தினமும் ஆண்டவரை போற்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் வருகிற பொழுது நாம் தேவனோடு நம் மனம் பொருந்த வேண்டும். தேவனோடு மனம் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். முதலாவது நமக்குள்ளே வர வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம் உள்ளத்தில் வரணும். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த வார்த்தை நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வைக்கிறது. நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறோம், அவைகளை விட்டு விடுகிறோம். நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். பிற்பாடு தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. உபாகமம் எடுத்து வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிப்போமா? இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ரெண்டாவதாக நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் இரண்டாவது பாயிண்ட் நான் வருகிற பொழுது பாருங்கள், இதோ ஜீவனையும் நன்மையையும் நம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். அதுபோல தான் இந்த உபாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாம் வாசிக்கிறோம். ஜீவனை வைத்திருக்கிறேன், நன்மையை வைத்திருக்கிறேன், மரணத்தை வைத்திருக்கிறேன், தீமையை வைத்திருக்கிறேன், முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள்.
ஸோ நமக்கு முன்பாக ஜீவனையும் நமக்கு முன்பாக நன்மையும் வைத்திருக்கிறார் ஒரு புறத்தில். மறுபுறத்தில் நமக்கு முன்பாக மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன், என் வழியாயின்றி யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது என்று சொன்னார். பாருங்கள், நாம் பரலோகத்திலே சேர வேண்டும் என்று சொன்னார். அது இயேசுதான் வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா, அவரை பின்பற்றினால் நிச்சயமாகவே நாம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும். பாருங்கள், அதற்கு ஒப்புமையாகத்தான் இந்த வசனத்தை நாம் இப்பொழுது எடுக்கிறோம். இன்றைக்கு நாம் மனம் பொருந்தி அவரோடு கூட மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் என்ற அந்த வசனத்தை நாம் முடிக்கல. அது கூட நாம் பார்க்கிற பொழுது ஜீவன் வேண்டுமா மரணம் வேண்டுமா, நன்மை வேண்டுமா தீமை வேண்டுமா, யோசித்து பாருங்கள். நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் யோசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ற வசனம் சொல்கிறது அல்லவா? நாம் தேவனோடு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஜீவனை தேர்ந்தெடுப்போம். நாம் தேவனோடு மனம் பொருந்தி செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே நன்மையை தேர்ந்தெடுப்போம். இல்லை என்றால் நாம் மரணத்தை தேர்ந்தெடுப்போம், நாம் தீமையை தேர்ந்தெடுப்போம். இவை ரெண்டையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ பார். உனக்கு முன்பாக ஜீவனும் நன்மையும் மரணமும் தீமையும் இருக்கிறது, பார். இதில் நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் பாருங்க. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பிழைக்க வேண்டும், நாம் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும், நாம் உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும். பாருங்கள், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டால் தான், அவரோடு ஐக்கியப்பட்டால் மாத்திரம்தான் அவரோடு நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். அவரோடு ஒருமித்து வாழ்ந்தால் தான் அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், நாம் ஜீவனை உடையவர்களாக இருப்போம். அவர் என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம். ஸோ ஜீவனும் நன்மையும் தான் நமக்கு வேண்டும் என்பதை முதலாவது நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சொல்கிறாரு, நீ பிழைத்து பெருகும் படிக்கும் ஒன்று. நாம் பிழைத்து பெருக வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், வாழ்க்கையில் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ளாத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உயர்வு கிடையாது. நாம் திரும்ப செய்கிறதே திரும்ப திரும்ப செய்து கொண்டு வாழறது திரும்ப வாழ்ந்து கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு மகனாக நாம் இருப்போம், ஒரு விருப்பம் இல்லாத மகனாக இருப்போம். ஆகவே நீ பிழைத்து நீ பெருகும்படிக்கு நீ என்ன பண்ணு, ஜீவனையும் நன்மையும் தெரிந்து கொள். ஒன்று, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும். அங்கே உன்னை அவர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதத்தை தான் உனக்கு கொடுக்கணும், நன்மையை தான் உனக்கு கொடுக்கணும், உனக்கு ஜீவனை தான் கொடுக்கணும் என்று நீ நம்புனா, நீ விசுவாசித்தா அந்த ஜீவனையும் நன்மையும் பற்றிக்கொள். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ பிழைத்து பெருக வேண்டும் என்று விரும்பினா அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை இப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினா அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ உன் தேவனாய கர்த்தரில் ஒன்று அன்பு கூறவும். நீ பிழைத்து பெருக வேண்டும், நீ ஜீவனின் நன்மையும் பெருக வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவோம். இன்றைக்கி பாட்டு பாடினார் பாருங்கள், அன்பு கூறுவோம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றென்றைக்கும் தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் ஜீவனின் நன்மையை பெற்றுக்கொள்வர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஜெபமும் அதுதான், நம்முடைய வேண்டுதலும் அதுதான். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறோம். எனக்கு ஜீவனை தாரும் ஆண்டவரே, எனக்கு நன்மையை தாரும் ஆண்டவரே, நான் பிழைத்து பெருக வேண்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும். அப்போவே நீ அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும், இவைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூர், அவர் வழியிலே நட. 2. மூன்றாவது, அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன பண்ணு, நியாயங்களையும் கைக்கொள். இந்த 3 காரியங்களை தான் இன்றைக்கு அவர் நமக்கு கற்பிக்கிறார். நாம் தேசத்தில் நன்மையை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு மனம் பொருந்த வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனோடு மனம் பொருந்த வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாய் கர்த்தரிலே
அன்பு கூர்ந்து, முதல்ல அவர் கூட அன்பு வைக்கணும், அவரோட அன்பு வைக்கணும். ரெண்டாவது, அவர் வழிகளை நடக்கணும். மூன்றாவது, அவர் கற்பனைகளின் கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும், நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும். இதுதான் நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் தேவனோடு மனம் பொருந்தவும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவும் வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக ஜீவனின் நன்மையை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனின் நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், நாம் பிழைத்து பெருக வேண்டும். இரண்டாவதாக சொல்கிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனையும் நன்மையையும் நாம் தேடுவோம், தீமையை வெறுப்போம், மரணத்தை வெறுப்போம். மாத்திரமல்ல, நாம் பிழைத்து பெருகும்படிக்கும் நாம் தேவனால் படிக்கும் 3 காரியங்களை கை கொள்ளும்படியாக அவரிடத்தில் அன்பு கூறவும், அவருடைய வழிகளை நடக்கவும், அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து நாம் வாழவும் நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். எசையா 1 அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். மாட்டோம் என எதிர்த்து நிற்பீராலை பட்டயத்திற்கு இரையாவீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு பாருங்கள். நாம் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போமானால் நாம் பட்டயத்துக்கு இரையாவோம். கர்த்தருடைய வாய் என்ன சொல்லியிருக்கிறது? இதை சொல்லியிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பதற்கு முன்பாக நீங்கள் மாட்டோம் என்று சொன்னீங்கன்னா, பாருங்கள், மனம் பொருந்துங்க, செவி கொடுங்க. நீங்கள் மாட்டோம் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பட்டயத்துக்கு இரையாக்குவார். அதனாலே நீங்கள் இறையானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இறந்து போயிடுவீங்க, செத்து போயிடுவீங்க. மாத்திரமல்ல, கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது மிக ஸ்ட்ரிக்டாக அந்த வாக்கு தத்துவம் அப்படி கொடுமையாக இருக்கிறது. நீங்கள் மாட்டோம் என்று சொன்னீங்கன்னா நான் உங்களை பட்டயத்துக்கு இரையாக்குவேன், வெட்டி போடுவேன், நீங்கள் செத்து போயிடுவீங்க. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், நாம் மாட்டோம் என்று சொல்ல போகிறதே கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் மாட்டோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு ஏற்றவர்களே கிடையாது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் மனம் பொருந்தி தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக தான் மாற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்படி வாசிங்க. ஏசாயா 3:25. எனக்கு பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் புருஷர் கடகத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள், அவருடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவன் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவான்னு சொல்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, மாட்டோம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பட்டயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இரையாக்குவேன். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அல்லவா? அதைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியாக நாம் அழிவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுப்பியார்களுடைய முகத்தை நீங்கள் தெரிக்கிறது என்னவென்று தேவர்களின் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார்னு சொல்கிறார். நம்மை பட்டயத்துக்கு இரையாக்குவார், நாம் வடிந்து போவோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் அவர் சொல்லியும் இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நீங்கள் மாட்டோம் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாகவே பட்டயத்திற்கு நீங்கள் இரையாவின்னு சொல்கிறார். கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்ல வர்றாரு பாருங்க. ஆகினால பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் பொருந்தி தேவனுக்கு செவி கொடுத்தால் நன்மைகளை பெறுவோம். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட தீமைகளை தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவைகள் அனைத்தையும் நாம் கேட்ட பிற்பாடு இப்பொழுது தான் நாம் சிந்திக்க போகிறோம். நாம் மனம் பொருந்தி
செவி கொடுத்த பிற்பாடு தேசத்தின் நன்மையை நாம் எப்படி புசிக்க போகிறோம் என்று சொல்லி முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, அவர் நன்மையாய் கொடுக்குற காரியங்களை பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிற பிரகாரம் வெகு காரியங்களை எனக்கு உயிராக காக்கும்படி அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசியங்கள் ஏசாயா 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அவர் நன்மையாக அதை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கொடுக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யாத்ராகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்திலே உனக்கு நன்மை உண்டாகும்படி அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு எல்லாவற்றிலுமே சந்தோஷப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்திரோவனுடைய சந்தோஷம் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நமக்கு நன்மைகளை உண்டு பண்ணுகிறார். மூன்றாவது என்னாகும் 10ஆவது அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீயும் வா, உனக்கு நான் நன்மை செய்வோம் என்று அழைக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக நம்மை அழைக்கிறார். தேசத்தின் நன்மையை புசிப்பீர் என்று சொல்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே உனக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, உபாகமம் 28 1லேருந்து 14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். கடைசியாக 14 வசனத்தில் முடிப்பார், நீ கீழாகாமல் மேலாகவா என்று சொல்லி அங்கே முடிப்பார். பாருங்க, நீ நன்மையானதை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆகவே நீயும் வா, உனக்கு நான் நன்மை செய்வோம் என்று அழைக்கிறார். உபாகமத்தில் அந்த தேசத்திலே உனக்கு நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் செய்வார், சொல்வதைத்தான் செய்வார், அதை மீறி எதுவும் செய்ய மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷகுமாரன் கிடையாது. அவர் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார், கட்டாயமாய் செய்வார். தேசத்திலே நீங்கள் நன்மையை புசிப்பீர் என்று சொன்னார், நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நன்மையை நீங்கள் பற்றி கொண்டா நீங்கள் தேறினால் உங்களுக்கு தீமை என்ன பண்ண வேண்டியது, செய்பவன் யார் என்று சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து நடக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் பாருங்கள். கடைசியாக நன்மை செய்கிறவன் மேல் தேவன் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவன் என்ன பண்ணுறதில்ல, காணவில்லை என்று வாசிக்கிறோம் 3 யோவான் 11ஆம் அதிகாரத்தில். ஸோ தேசத்தில் நன்மையான காரியங்களை நீங்கள் புசிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேசத்திலே நன்மையான காரியங்களை புசிக்க வேண்டும். நன்மையை புசிப்பதற்காகத்தான் அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 51 7ஆவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 51 7ஆவது வசனத்தை வாசியுங்கள். ஈசோ புள்ளினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்தி நம்மை வெண்மையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவேறுகிறது என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நமக்கு நன்மையை கொடுக்கிறவர் நம்மை இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் தேவனோடு மனம் பொருந்துவோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் சொல்லுகிறபடியாக நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு
அவர் கட்டளைகளின் நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேளையிலே இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனம் பொருந்தவும் செவி கொடுக்கவும் ஆண்டவரே நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழும் நாட்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்ய, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட, மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் உமக்கேற்ற பரிசுத்தத்திலே வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பொழுது நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தில் நன்மையை புசிக்கும்படி நீர் எங்களை கரம் பிடிப்பீராக, நடத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா.